ஜனன மரணம். 1. ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவே சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே தேகமாகும். சரீரம் என்றால் திராவக ரூபமாய் உருகிப் போய் கொண்டிருப்பது. தஹ்னிதி தேஹ் என்ற வாக்கியத்தின்படி தேகம் என்றால் தகனமாகிக் கொண்டிருப்பது அல்லது எரிந்து அழிந்து போய்க் கொண்டிருப்பது எனப் பொருள்படும். எப்படியெனில் சரீரமாய் தேகமாய் ஜீவனாயிருக்கின்ற பொருள் வாயுவாக பரிணமித்து பலவித விசாரங்கள் நிமித்தம் நசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி நசிப்பதைத்தான் சத்துப்போவதென்றும் சொல்லப்படுகிறது. 2. ஜீவனின் சலனத்திற்கு சக்தி வாயு என்று பெயர். அவ்வாயு உற்பத்தியாகின்ற புருவமத்தியில்தான் சுக்கிலம் இருக்கின்றது. நாடிகளிலிருந்து உண்டாகின்ற வீரியம்தான் சுக்கிலம். ஜீவனிலிருந்துண்டாகின்ற சக்தியான வாயு ஜடத்திற்குள் கீழும் மேலுமாக கதாகதம் செய்கிறது, நடமாடுகிறது. 3. ஜீவன் சலனத்தினால் வாயுவாக பஞ்சேந்திரியங்கள் ஐம்புலன் வழியாக வெளியே போய் அழிகின்றதே மாயை. சம்யோக காலத்தில் ஸ்திரீயாயிருக்கின்ற சக்தி வெளியே போகாமல் தனக்குள் ஒரே கதியாக கிதப்பாய் இளைப்பு ரீதியில் உற்பத்தி ஸ்தானமாகிய புருவமத்தியில் சென்று புருஷனாக இருக்கின்ற ஜீவனோடு சேருகிறது. அந்த ஸ்திரீ புருஷ சம்யோகத்தால் அக்கினி சொரூபமாயிருக்கின்ற சுக்கிலத்தை இழக்கி முன் சொன்ன ஜீவன் சக்தியோடு கலந்து கீழ்நோக்கி வந்து அச்சுக்கிலத்தை கொண்டு ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு சிருஷ்டிக்கின்றது. இவ்விதமாக ஜனனம் உண்டாகின்றது.